வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு சிசிஆர்ஏஎஸ் அந்த ஒரு ஆர்கனைசேஷனில் 75,000 சேலரிக்கு 4 போஸ்ட் வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அதற்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் வேணும், எப்படி அப்ளை பண்ணுறது, லாஸ்ட் டேட் என்ன, ஒர்க் லொக்கேஷன் எங்கே, பொதுவாக இதை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா எம்ஃபார்ம் ஆர் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் கேட்டுருக்குறாங்க அட் சிசிஆர்ஏஎஸ். அது என்ன சிசிஆர்ஏஎஸ், அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, நம்பர் ஆஃப் போஸ்ட் 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, 75,000 சேலரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதாவது சிசிஆர்ஏஎஸ்னால் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேத சயின்சஸ். இதுதான் சிசிஆர்ஏஎஸ் சொல்கிறோம். சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்சஸ் இஸ் அன் அட்டானமஸ் பாடி ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனாதி, சித்தா அண்ட் ஹோமியோபதி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதில் அப்பெக்ஸ் பாடி இன் இந்தியா ஃபார், அதாவது ஒரு முக்கியமான நேஷ்னல் லெவல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, for the formulation, coordination, development and promotion of research on scientific lines in Ayurveda and Soba Rigpa system of medicine. Okay, அது மட்டும் இல்லாமல் it is mentioned that a walk-in interview is being conducted on 18th June 2024, 19th June 2024 and 20th June 2024 for engagement of domain report IPR, domain experts, Ayurveda consultants, Ayurveda, senior research fellowship Ayurveda, அதில் கன்சல்டன்ட் சான்ஸ்கிரித், கன்சல்டன்ட் ட்ரேட் அண்ட் மார்க்கெட்டிங், சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸு, சீனியர் கன்சல்டன்ட்ஸு டெக்னிக்கல், அப்புறம் கன்சல்டன்ட்ஸு டெக்னிக்கல், கன்சல்டன்ட் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸு, கன்சல்டன்ட் பப்ளிகேஷன், கன்சல்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிட்டையர்டு, ஓகே, அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ரிட்டையர்டு ஆன் கான்ட்ராக்சுவல் பேசிஸ் அண்ட் பேனல் ஃபார் ஃபியூச்சர் ரெக்யர்மெண்ட். ஓகேவா, கான்ட்ராக்சுவல் பேசிஸில் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் இப்போதைக்கு இன்டர்வியூ வச்சு நமக்கு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் அது நாகும் அவங்க ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து பெர்மனெண்ட் ஆகலாம்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, அது டிபெண்ட்ஸ் தான், அது மேபி ஆகலாம், இல்லை அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெர்மினேட் கூட ஆகலாம். ஓகே, த கான்ட்ராக்சுவல் டென்யூர் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ் மேபி curtailed or extended at the discretion of the competent authority on need basis and subject to performance of the individual. Okay, the eligibility criteria such as request qualification, experience, age, monthly remuneration and other terms and conditions may be seen as under. ஓகேவா, ஸோ இதில் எப்படி நமக்கு குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மந்த்லி ரெமுனரேஷன் எவ்வளோ, அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டொமைன் எக்ஸ்பர்ட் IPR, அதில் இன் டிரான்ஸ்லேஷனல் ரிசர்ச், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் செல், அதில் ஒரு போஸ்ட் இருக்குது. இதுக்கு எசென்சியல் என்னென்னா MSc ஆர் MTech ஆர் MPharm IPR ஃப்ரம் எ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஓகேவா, MPharm, MSc ஆர் MTech முடிச்சிருக்கணும். த incumbent should have sound knowledge of Patent Act 1970 and should possess 5 years post qualification experience in dealing with issues like filling of patent, design, copyright and trademark, or the incumbent having 5 years working experience with the patent office issues in a responsible position dealing with examination and granting of patents will be preferred. ஸோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபில்லிங் பேட்டன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, டிசைனு, காப்பிரைட்டு, ட்ரேட்மார்க், அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த செக்ஷனில் அந்த பர்டிகுலர் இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிசைரபிள் PhD இன் கன்சர்ன்ட் சப்ஜெக்ட் அதை முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இன் கமர்ஷியலைசேஷன், மார்க்கெட்டிங் ஆஃப் R&D ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் ட்ரேட் அண்ட் பாலிசி ரிசர்ச். ஏஜ் லிமிட் நாட் எக்ஸீடிங் 64 years. 64 இயர்ஸுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் த இன்டர்வியூ. மந்த்லி ரெமுனரேஷன் ₹70,000 பெர் மந்த் கன்சாலிடேட்டட். ஓகேவா, சீனியர் கன்சல்டன்ட் டெக்னிக்கல் 1 போஸ்ட். இதுக்கு பார்த்தோம்னா ஃபார் செட்டிங் அப் ஆஃப் PMH ஃபார் ABIHR காம்பனண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்,
ஆர்கன் ஸ்கீம் அட் CCRAS இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது என்ன போஸ்ட் அப்படின்னா சீனியர் கன்சல்டன்ட் டெக்னிக்கல். அதுக்கு என்ன போஸ்ட்னா ஹேவிங் மாஸ்டர் டிகிரி இன் பயோடெக்னாலஜி, மாலிகுலர் அண்ட் செல் பயாலஜி, ஃபார்மகாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி ஆர் ஆஸ் per requirement of intended research work. இதில் வந்து candidates shall have the PG 5 years working experience in research. PG post graduateல வந்து 5 years research experience இருக்கணும். The candidates should have excellent communication and interpersonal skills, knowledge of computer applications such as MS Word, MS Excel, MS PowerPoint இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். The candidates should be well conversant with office procedure like drafting, noting, budget and basic finance இதிலலாம் நாலேஜ் இருக்கணும். ஓகேவா? MS Word, MS Excel, MS PowerPoint யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிராஃப்டிங், நோட்டிங், பட்ஜெட் இது பேசிக் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன போஸ்ட் அப்படின்னா போஸ்ட் நேம் வந்து சீனியர் கன்சல்டன்ட் டெக்னிக்கல். இதுக்கு வந்து ஒரு போஸ்ட் அவைலபிளாக இருக்குது. இந்த போஸ்ட்டை பொறுத்த மட்டும் ஏஜ் லிமிட் நாட் எக்ஸீடிங் 64 years ஆஸ் ஆன் டேட் ஆஃப் இன்டர்வியூ. மந்த்லி ரெம்யூனரேஷன் வந்து 75,000 per month கன்சாலிடேட்டட் பே. ஓகே, அடுத்து கன்சல்டன்ட் டெக்னிக்கல், அதுக்கு 2 போஸ்ட் இருக்குது. ஃபார் செட்டிங் அப் ஆஃப் PMU ஃபார் ABIHR காம்பனண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுர்ஜியன் ஸ்கீம் அட் CCRAS. இதனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்னா ஹேவிங் PG டிகிரி இன் ஆயுஷ் ஆர் ஆயுர்வேதா பயாலஜி ஆர் ஆஃப்டர் கிராஜுவேஷன் இன் ஆயுஷ், PG இன் பப்ளிக் ஹெல்த் ஆர் PG இன் pharmacology ஆர் PG இன் microbiology ஆர் ரிலேட்டட் disciplines as per the requirement of intended research work from a recognized institute. Experience பார்த்தோன்னா the candidate shall have minimum 3 years experience in research or related fields. Age limit not exceeding 64 years as on date of interview. Monthly remuneration ₹50,000 per month consolidated. ஓகேவா? இதுக்கு வந்து 50,000 சேலரி. ஸோ இந்த போஸ்ட் நேம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கன்சல்டன்ட் டெக்னிக்கல் 2 போஸ்ட் 50,000 சேலரி. ஓகேவா? அடுத்து the candidate must reach the venue at 10 AM for registration on the scheduled date. No candidate will be entertained beyond the prescribed time. ஸோ டைமுக்கு முன்னாடி அப்புறம் வந்தால் அவங்க வந்து என்கரேஜ் பண்ண மாட்டோம் சொல்லியிருக்கிறாங்க. 10 AM இன்டர்வியூ டைம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? The interested candidates fulfilling the eligibility criteria and willing to appear in the walk-in interview may apply in the prescribed pro forma and bring a self-attested copy of certificates in support of age, qualification and experience with 2 passport size recent photograph along with original documents for verification. ஓகேவா? ஸோ இன்டர்வியூக்கு வரும்போது சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரணும், செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் கொண்டு வரணும், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும். ஓகேவா? அடுத்து ஆயுஷ் ஆடிட்டோரியம். எந்த லொக்கேஷன் இன்டர்வியூ அப்படின்னா ஆயுஷ் ஆடிட்டோரியம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆஃப் த கவுன்சில். தி என்கேஜ்மெண்ட் would be purely on contractual basis and may be terminated at any time without any notice and no claim for regular appointment will be entertained. அதாவது இது வந்து டெம்பரரி போஸ்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க, எப்போ வேணால் டெர்மினேட் ஆகலாம் சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 1 year அந்த மாதிரி இருக்கலாம். தி எலிஜிபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஏஜ் வில் பி டிட்டர்மைன்ட் ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் இன்டர்வியூ. நோ TADA வில் பி பெய்டு ஃபார் அட்டெண்டிங் த இன்டர்வியூ. அடுத்து சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேத சயின்ஸ் அட்டானமஸ் பாடி. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? அந்த அட்ரஸ் சொல்லியிருக்கிறாங்க. எஸ், சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேத சயின்சஸ், அட்டானமஸ் பாடி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஜவஹர்லால் நேரு பாரதிய சிகிட்சா ஈவம் ஹோமியோபதி அனுஷாந்தம் பவன் 6165 இன்ஸ்டிடியூஷனல் ஏரியா ஆப்போசிட் D பிளாக், ஜனக்பூரி, நியூ டெல்லி 110058. வாக்கின் இன்டர்வியூ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 2/2024. இன்டர்வியூ டேட் எப்போனா 18, 19, 20 3 டேட்டில் வந்து இன்டர்வியூ நடக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.